வெல்கம் டு மை சேனல். நான் இந்த கதையை நீங்க ஃபட்டன்ட் ஒரு சாதாரண காதல் கதையா நினைத்தால், அது உங்க மிகப்பெரிய தவறு. என்றால், இது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை உடைத்ததும், மீண்டும் கட்டியதும், ஒரே ஒரு இரவு பேருந்து பயணத்தில தான் தொடங்குகிறது. என் பெயர் ஆர்த்தி. இன்னைக்கு நான் இந்த கதைய சொல்லும்போது, நான் வேறு ஒருத்தி. ஆனால் அந்த இரவு, நான் முற்றிலும் உடைந்திருந்தேன். என் வாழ்க்கை வெளியே பார்த்தால் சாதாரணமாகத் தெரிந்தது. ஆனால் உள்ளே அது மெதுவாக சிதறிக் கொண்டிருந்தது. என் கணவர் டெல்லியில் வேலைக்கு சென்ற பிறகு என் வாழ்க்கை மெதுவாக அமைதியிலிருந்து வெறுமைக்கு மாறியது. முதலில் வாரம் ஒருமுறை பேசினார், பிறகு மாதம் ஒருமுறை, அதற்குப் பிறகு மாதங்கள் கூட கடந்து போனது. நான் புரிய வைக்க முயன்றேன். நாம் கணவன் மனைவிதானே, ஏன் இப்படி தூரமாகிறோம்? ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் சொல்வது ஒரே பதில். சில மாதங்களில் எல்லாம் சரியாகும். ஆனால் அந்த சில மாதங்கள் ஒருபோதும் வரவில்லை. அந்த இரவு என் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. ஒரு உறவினர் சொன்ன ஒரு வாக்கியம், ஒரு "உன் கணவர் டெல்லியில் வேறு ஒருத்தியுடன் வாழ்கிறார்." அந்த ஒரு வரி என் மூச்சை நிறுத்தியது. நான் நம்பவில்லை. நான் மறுத்தேன். நான் அழுதேன். ஆனால் உண்மை மெதுவாக என் முன் விழுந்தது. அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது என்று தெரிந்தபோது, என் உள்ளே ஏதோ ஒன்று முற்றிலும் உடைந்தது. அந்த நிமிடமே நான் முடிவு செய்தேன். நான் டெல்லிக்குப் போகிறேன். உண்மையை என் கண்களால் பார்க்க வேண்டும். அந்த பயணம் தொடங்குகிறது. டெல்லி செல்ல நான் இரவு பேருந்தை தேர்வு செய்தேன். அந்த நேரத்தில் என் மனசு அமைதியாக இல்லை. ஒவ்வொரு சத்தமும் என் இதயத்தை அடித்தது போல இருந்தது. பேருந்து நிலையத்தில் கூட்டம் குறைவு, குளிர் அதிகம், இருட்டு அதிகம். நான் ஜன்னல் சீட் தேர்வு செய்தேன். ஏனென்றால் நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை. நான் என் வாழ்க்கையை மட்டும் நினைக்க விரும்பினேன். பேருந்து மெதுவாக நகர ஆரம்பித்தது. வெளியே தெரிந்த விளக்குகள் என் வாழ்க்கை போல தூரமாக மாறின. அதே நேரத்தில் எனக்கு தெரியாமல் ஒரு முக்கியமான தருணம் வந்து கொண்டிருந்தது. பேருந்து ஒரு இடத்தில் நின்றது. கதவு திறந்தது. ஒரு ஆண் உள்ளே வந்தான். அவன் என் வாழ்க்கையை மாற்றுவான் என்று நான் அப்போது அறியவில்லை. அவன் என் பக்கத்து இருக்கையில் வந்து அமர்ந்தான். சாதாரண முகம், அமைதியான கண்கள், சிறிய சிரிப்பு. அவன் என்னை பார்த்து கூட அதிகமாக கவனிக்கவில்லை. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு வந்தது. இவன் யார்? பேருந்து மீண்டும் நகர்ந்தது. இரவு மேலும் ஆழமானது. குளிர் அதிகரித்தது. மக்கள் தூங்க ஆரம்பித்தனர். ஆனால் என் மனசு மட்டும் விழித்திருந்தது. முதல் தொடர்பு சில நேரம் கழித்து நான் என் பையில தண்ணீர் தேடினேன். பாட்டில் காலி. அந்த நிமிடத்தில் என் முகத்தில் ஒரு சின்ன குழப்பம் வந்தது. அதை அவன் கவனித்தான். அவன் மெதுவாக சொன்னான், "மேடம், தண்ணீர் வேண்டுமா?" நான் பதில் சொல்லவில்லை. அவன் உடனே தனது பையிலிருந்து ஒரு பாட்டிலை எடுத்து எனக்கு கொடுத்தான். ஒரு வார்த்தை கூட அதிகமாக பேசவில்லை. அந்த செயல் சிறியது, ஆனால் அதில் ஒரு மரியாதை இருந்தது. நான் மெதுவாக தண்ணீர் குடித்தேன். பிறகு திருப்பிக் கொடுத்தேன். "நன்றி" என்றேன். அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு ஆபத்தானது இல்லை. அது அமைதியானது. இரவு ஆழமாகிறது. நேரம் நகர்ந்தது. குளிர் அதிகமானது. நான் சால்வை எடுக்க மறந்திருந்தேன். இப்போது என் உடல் நடுங்க ஆரம்பித்தது. நான் அதை மறைக்க முயன்றேன். ஆனால் முடியவில்லை. அவன் கவனித்தான். சில நொடிகள் பார்த்தான். பிறகு எதுவும் பேசாமல் தனது சால்வையை எடுத்து போர்த்திக் கொண்டான். நான் அவனை பார்த்தேன். அவன் எதுவும் சொல்லவில்லை. அது இன்னும் அதிகமாக என்னை குழப்பியது. ஒரு விசித்திரமான தருணம் சில நேரம் கழித்து அவன் மெதுவாக சொன்னான், "நீங்க வேண்டும்னா இதை பகிர்ந்து பயன்படுத்தலாம்." நான் தயங்கினேன். ஒரு அந்நிய ஆண், இரவு நேரம், ஒரே சால்வை, ஆனால் குளிர் தாங்க முடியவில்லை. நான் மெதுவாக சம்மதித்தேன். அந்த நிமிடம் ஒரு விசித்திரமான அமைதி உருவானது. 2 அந்நியர்கள், ஒரே சால்வையில், ஒரே குளிரில், ஆனால் மனதில் 2 வெவ்வேறு உலகங்கள். அந்த இரவு பேசத் தொடங்கியது. நான் மெதுவாக கேட்டேன், "நீங்க எங்கே போறீங்க?" "மும்பை." நானும். அந்த ஒரு வாக்கியம் எங்களுக்குள் ஒரு சிறிய இணைப்பை உருவாக்கியது. அவன் பேர் கௌதம். இன்ஜினியர். டெல்லியில் வேலை.
அவன் பேசும் விதம், அவனுடைய அமைதி, அவனுடைய மரியாதை எனக்கு பழக்கமில்லாத ஒன்று. என் உள்ளே இருக்கும் காயம் நான் அவனிடம் பேசவில்லை. ஆனால் என் மனசு பேசிக் கொண்டிருந்தது. என் கணவர் ஏன் என்னை இப்படி விட்டார்? நான் என்ன தவறு செய்தேன்? இந்த கேள்விகள் என் மனதில் சத்தமாக இருந்தன. அவன் அதை உணர்ந்தது போல இருந்தது. ஆனால் அவன் கேட்கவில்லை. அவன் திணிக்கவில்லை. அவன் அமைதியாக இருந்தான். அந்த அமைதி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நேரம் நிற்கும் போல இருந்தது. பேருந்து நகர்ந்தது. மக்கள் தூங்கினர். வெளியில் இருள் மட்டுமே இருந்தது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவு திறக்க ஆரம்பித்தது. அந்த இரவு நான் டெல்லிக்கு என் கணவரை தேடி சென்றேன். ஆனால் வண்டி மெதுவாக நகர்ந்தது. இரவு மேலும் ஆழமானது. குளிர் எலும்புக்குள் ஊடுருவியது போல இருந்தது. உங்களுக்கு குளிர் அதிகமா இருக்கா? கௌதம் மெதுவாக கேட்டான். நான் அவனை பார்த்தேன். ஒரு நொடிக்கு பதில் சொல்லவில்லை. ஆமாம் என்று மட்டும் சொன்னேன். அவன் சால்வையை இன்னும் கொஞ்சம் சரி செய்து பிடித்துக் கொண்டான். நீங்க ஜன்னல் பக்கம் இருக்கீங்க, அதனால்தான் இன்னும் குளிர் அதிகமா இருக்கும் என்றான். ஆனா எனக்கு இது போல இரவு பயணம் பிடிக்காது. நான் மெதுவாக சொன்னேன். ஏன்? அவன் கேட்டான். அதிகமாக சிந்திக்க வைக்குது. பழைய நினைவுகள் எல்லாம் வந்துவிடும் என்று சொன்னேன். அவன் அமைதியாக இருந்தான். சில நொடிகள் கழித்து அவன் சொன்னான். சில நினைவுகள் நம்மை காயப்படுத்தும். சில நினைவுகள் நம்மை மாற்றும். நான் அவனை திரும்பி பார்த்தேன். நீங்க நிறைய அனுபவிச்ச மாதிரி பேசுறீங்க என்று சொன்னேன். அவன் லேசாக சிரித்தான். அப்படி இல்ல, ஆனா வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? நான் தலையாட்டினேன். சில நேரம் அமைதி இருந்தது. பிறகு நான் மெதுவாக கேட்டேன். நீங்க எப்போதாவது தனியா பயணம் பண்ணியிருக்கீங்களா? அதிகமாக எனக்கு தனிமை பழக்கமா இருக்கு என்றான். அப்படியா? நான் ஆச்சரியமாக கேட்டேன். ஆமாம், ஆனால் அது எப்போதும் சுகமில்லை என்று சொன்னான். நான் சற்று சிரித்தேன். எனக்கும் அதேதான். அவன் என்னை பார்த்தான். நீங்க தனியா இல்லையே, உங்க வாழ்க்கையில யாராவது இருப்பாங்க என்றான். அந்த வார்த்தை என் உள்ளே ஒரு சிறிய குத்து போல இருந்தது. நான் மெதுவாக திரும்பிப் பார்த்தேன். இருந்தாங்க என்று மட்டும் சொன்னேன். அவன் எதுவும் கேட்கவில்லை. சில நொடிகள் கழித்து அவன் மெதுவாக சொன்னான். சில பேர் நம்மை விட்டு போகும்போது அவர்களோட இடத்தை வெறுமை மட்டும் நிரப்பும். நான் அமைதியாக இருந்தேன். என் கண்கள் ஜன்னலுக்கு திரும்பின. வெளியில் இருட்டு மட்டும் ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு அவன் மெதுவாக சொன்னான். நீங்க டெல்லி ஏன் போறீங்கன்னு கேட்கலாமா? நான் ஒரு நொடி தயங்கினேன். என் கணவரை பார்க்க என்று சொன்னேன். அவன் முகத்தில் எந்த அதிர்ச்சியும் இல்லை. அவர் அங்கேதானே இருக்காங்க என்று மெதுவாக கேட்டான். நான் சிரிக்கவில்லை. இருக்கிறாங்க, ஆனா இப்போ இருக்கிற மாதிரி இல்லை என்று சொன்னேன். அவன் தலையாட்டினான். சில உறவுகள் தூரத்துல இருந்தாலும் இருக்கும், சில உறவுகள் அருகில இருந்தாலும் இல்லை என்றான். நான் அவனை நேராக பார்த்தேன். நீங்க ரொம்ப அமைதியா பேசுறீங்க, ஆனா வார்த்தைகள் ரொம்ப கனமாயிருக்கு என்றேன். அவன் சிரித்தான். அமைதிதான் நிறைய உண்மைகளை சொல்லும் என்றான். பேருந்து ஒரு சின்ன ஓய்வு நிலையத்தில் நின்றது. மக்கள் இறங்க ஆரம்பித்தார்கள். கௌதம் என்னை பார்த்தான். நீங்க கீழே வருவீங்களா? குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு. சின்ன டீ குடிக்கலாம் என்றான். நான் ஒரு நொடி யோசித்தேன். சரி என்று சொன்னேன். நாங்கள் இருவரும் பேருந்திலிருந்து இறங்கினோம். குளிர் முகத்தில் அடித்தது. டீ கடை அருகில் நின்றோம். அவன் கேட்டான். சர்க்கரை எவ்வளவு? நான் சிரித்தேன். குறைவாதான். அவன் லேசாக சிரித்தான். நல்ல பழக்கம். நாங்கள் டீ எடுத்தோம். சில நொடிகள் பேசாமல் குடித்தோம். புக்கு நான் கேட்டேன். நீங்க எப்போதும் இப்படி அமைதியா இருப்பீங்களா? அவன் என்னை பார்த்தான். இல்ல, சரியான மனிதர்களோட மட்டும்தான் பேசுவேன் என்றான். அந்த வார்த்தை என் மனசில ஒரு வித்தியாசமான உணர்வை ஏற்படுத்தியது. நான் எதுவும் சொல்லவில்லை. டீ முடிந்தது. நாங்கள் மீண்டும் பேருந்துக்குள் ஏறினோம். அவன் ஜன்னல் பக்கம் பார்த்தான். இன்னும் சில மணி நேரம்தான் மும்பை வந்துடும் என்றான். நான் மெதுவாக தலையாட்டினேன். ஆனா சில பயணங்கள் முடிவுக்குப் போறது இல்லை என்று அவன் மெதுவாக சொன்னான்.
நான் அவனை திரும்பிப் பார்த்தேன். அவன் கண்களில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. நான் கேட்டேன், "அதுக்கு என்ன அர்த்தம்?" அவன் சிரித்தான். "சில சந்திப்புகள் வாழ்க்கை முழுக்க நம்மோட இருக்கும்" என்றான். அந்த நிமிடம் என் மனசு அமைதியாகவும் குழப்பமாகவும் இருந்தது. நான் மெதுவாக ஜன்னலைப் பார்த்தேன். வெளியில் இரவு இன்னும் நீளமாகிக் கொண்டிருந்தத அந்த பேருந்து மெதுவாக இருளை வெட்டிக்கொண்டு நகர்ந்தது. உள்ளே இருந்த மெல்லிய விளக்கு மட்டும் அந்த இரவை இன்னும் கனமாக காட்டியது. நான் ஜன்னலை பார்த்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என் மனசு அங்கே இல்லை. "நீங்க தூங்கலையா?" கௌதம் மெதுவாக கேட்டான். நான் திரும்பிப் பார்த்தேன். "இல்ல, தூக்கம் வரல" என்று சொன்னேன். அவன் சிறிது நேரம் என்னைப் பார்த்தான். "நீங்க ரொம்ப சோர்வா இருக்கீங்க மாதிரி தெரியுது" என்றான். "சோர்வு உடம்பில இல்ல, மனசுல" என்று நான் மெதுவாக சொன்னேன். அவன் எதுவும் சொல்லவில்லை. சில நொடிகள் அமைதி. பிறகு அவன் சொன்னான், "மனசு சோர்ந்தாதான் மனிதன் உண்மையா உணர ஆரம்பிக்கிறான்." நான் அவனைப் பார்த்தேன். "நீங்க எப்போதும் இப்படி தத்துவம் பேசுவீங்களா?" என்று கேட்டேன். அவன் சிரித்தான். "இல்ல, சில பேர் சந்திக்கும்போது மட்டும்" என்றான். அந்த பதில் என்னை சிறிது குழப்பியது. நான் தலை திருப்பினேன். வெளியில் இருள் ஓடிக்கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் கழித்து நான் மெதுவாக கேட்டேன், "நீங்க யாரையும் இழந்திருக்கீங்களா?" அவனுட்டு ஒரு நொடி அமைதியாக இருந்தான். பிறகு சொன்னான், "ஆம், ஆனால் அந்த இழப்புதான் என்னை அமைதியாக இருக்க கற்றுக் கொடுத்தது." நான் அவனை பார்த்தேன். "நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி தெரியுது" என்று சொன்னேன். அவன் லேசாக சிரித்தான். "ஸ்ட்ராங் இல்ல, பழகிட்டேன்" என்றான். அந்த வார்த்தை என் மனசில் ஒரு வித்தியாசமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. சில நொடிகள் அமைதி இருந்தது. பிறகு அவன் மெதுவாக கேட்டான், "நீங்க உண்மையா சந்தோஷமா இருக்கீங்களா?" நான் திடீர்னு அவன பார்த்தேன். அந்த கேள்வி என் உள்ளத்தைத் தொட்டது. நான் பதில் சொல்லாம இருந்தேன். அவன் மீண்டும் கேட்டான், "நீங்க பதில் சொல்ல வேண்டாம், ஆனா உங்க கண்கள் பதில் சொல்லுது." நான் லேசாக சிரித்தேன். "என்ன தெரியுது என் கண்களில்?" என்று கேட்டேன். அவன் நேராக பார்த்தான். "காத்திருப்பு மற்றும் ஏமாற்றம்" என்றான். அந்த வார்த்தை என் இதயத்தை நிமிர்த்தியது. நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன். "நீங்க ரொம்ப கவனிக்கிறீங்க" என்று மெதுவாக சொன்னேன். அவன் சொன்னான், "மனிதர்களை கவனிக்கிறவங்க தான் அவர்களை புரிஞ்சுக்க முடியும்." பேருந்து ஒரு பெரிய ஹைவேயில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அவன் மெதுவாக கேட்டான், "உங்க கணவர் பற்றி பேசலாமா?" நான் ஒரு நொடி நிறுத்தினேன். "எதுக்கு?" என்று கேட்டேன். "சில காயங்கள் பேசினாதான் லேசாகும்" என்றான். நான் சிரிக்கவில்லை. "அது காயமில்லை, பழக்கம்" என்று சொன்னேன். அவன் தலை ஆட்டினான். "பழக்கமா மாறின காயம்தான் இன்னும் ஆழமாக இருக்கும்" என்றான். அந்த வார்த்தை என் மனசில் ஒரு மெதுவான சலனம் ஏற்படுத்தியது. நான் மெதுவாக சொன்னேன், "அவர் என்ன டெல்லியில் விட்டுட்டு போயிட்டாரு. முதல்ல வாரம் வாரம் பேசுவாரு. பிறகு மாதம். இப்போ." நான் நிறுத்தினேன். அவன் முடிக்கச் சொன்னான், "இப்போ இல்லைன்னு சொல்றீங்களா?" நான் தலை ஆட்டினேன். அவன் எதுவும் பேசவில்லை. அவனுடைய முகம் மெதுவாக கடுமையாக மாறியது போலிருந்தது. சில நொடிகள் கழித்து அவன் சொன்னான், சில பேர் நம்ம விட்டு போகும்போது அவங்கள்ட்ட நம்ம விட்டு போனது தெரியாமலேயே நம்ம கைவிடுவாங்க." நான் அவனை பார்த்தேன். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் நெருக்கமாகவும் வலியாகவும் இருந்தது. பேருந்து மீண்டும் மெதுவாக குலுங்கியது. நான் மெதுவாக கேட்டேன், "நீங்க ஏன் என்கிட்ட இவ்ளோ பேசுறீங்க?" அவன் சிரித்தான். "தெரியல, ஆனா உங்க கதை என்ன பேச வைக்குது" என்றான். அந்த பதில் என் மனசில் ஒரு சின்ன அதிர்வை ஏற்படுத்தியது. நான் மெதுவாக சொன்னேன், "என் வாழ்க்கை ஒரு கதை மாதிரி இல்ல, ஒரு குழப்பம்." அவன் மெதுவாக சொன்னான், "குழப்பத்திலதான் சில உண்மைகள் பிறக்கும்." பேருந்து ஒரு வளைவில் திரும்பியது. வெளியில் மழை தூறல் ஆரம்பித்தது. ஜன்னல் கண்ணாடியில் தண்ணீர் துளிகள் விழுந்தன. நான் அவற்றைப் பார்த்துக் கொண்டிருந்தேன். அவன் மெதுவாக சொன்னான், "உங்களுக்கு தெரியுமா? சில சந்திப்புகள் சாதாரணமா தோன்றும், ஆனா அது வாழ்க்கைய மாற்றும்." நான் அவனை திரும்பிப் பார்த்தேன். "நீங்க என்ன சொல்ல வர்றீங்க?" என்று கேட்டேன். அவன் சிரித்தான். "எதுவும் இல்ல.
இன்னும் சில மணி நேரம்தான் மும்பை வரும் என்றான். நான் தலையாட்டினேன். ஆனால் என் மனசு சொன்னது, இந்த பயணம் இன்னும் முடியல. பேருந்து இருளை வெட்டிக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அவன் ஜன்னலை பார்த்தான். நான் அவனைப் பார்த்தேன். இருவருக்கும் தெரியவில்லை, இந்த சந்திப்பு ஒரு முடிவு அல்ல, ஒரு தொடக்கம் என்று. பேருந்து மும்பை நோக்கி வேகமாக நகர்ந்தது. இப்போது இரவு முடிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் என் மனசு இன்னும் ஆரம்பத்திலேயே இருந்தது. என் பக்கத்தில் கௌதம் அமைதியாக அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் எந்த அவசரமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. நான் மெதுவாக அவனை பார்த்தேன். நீங்க எப்போதும் இப்படியா அமைதியா இருப்பீங்களா என்று கேட்டேன். அவன் சிரித்தான். அமைதிதான் வாழ்க்கையை புரிய வைக்கும் என்றான். நான் தலையாட்டினேன். ஆனால் இந்த அமைதி எனக்கு புதிதாக இருந்தது. அது பயமாகவும் இல்லை, ஆனால் முழுமையாக பாதுகாப்பாகவும் இல்லை. பேருந்து ஒரு சிறிய இடத்தில் நின்றது. மக்கள் இறங்கினர், சிலர் ஏறினர். நான் ஜன்னலை பார்த்துக் கொண்டிருந்தேன். கௌதம் மெதுவாக கேட்டான், நீங்க மும்பை வந்த பிறகு என்ன செய்ய போறீங்க? நான் ஒரு நொடி நிறுத்தினேன். என் கணவரை பார்க்க போறேன் என்று சொன்னேன். அவன முகத்துல சிறிய மாற்றம் வந்தது. அதுக்கப்புறம் என்று கேட்டான். நான் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்பிறகு எனக்கு தெரியல என்று சொன்னேன். அவன் சற்று நேரம் என்னை பார்த்தான். பிறகு மெதுவாக சொன்னான், சில உண்மைகள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாம இருக்கலாம். நான் அவனை நேராக பார்த்தேன். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்று கேட்டேன். அவன் சற்று தயங்கினான். பிறகு சொன்னான், நீங்க தேடுற உண்மை உங்கள உடைக்கலாம். அந்த வார்த்தை என் மனசை நெரித்தது. நான் சிரிக்கல. நான் உண்மைய தெரிஞ்சுக்கணும் என்று உறுதியாக சொன்னேன். அவன் தலை ஆட்டினான். அப்போ நீங்க ஸ்ட்ராங் என்றான். பேருந்து மீண்டும் நகர்ந்தது. வெளியில் மழை மெதுவாக ஆரம்பித்தது. ஜன்னல் கண்ணாடியில் தண்ணீர் துளிகள் விழுந்தன. அந்த துளிகளை பார்த்துக் கொண்டே நான் கேட்டேன், நீங்க ஏன் என்னை இவ்வளவு கேர் பண்றீங்க? அவன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு வலி இருந்தது. தெரியல, ஆனா நீங்க எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தோணல என்றான். அந்த வார்த்தை என் இதயத்தை தட்டியது. நான் மெதுவா சொன்னேன், நீங்க எனக்கு ஒரு சேஃப் ஃபீலிங் கொடுக்கறீங்க. அவன் சற்று அமைதியானான். பிறகு மெதுவா சொன்னான், ஆனா சேஃப் ஃபீலிங் எல்லாம் எப்போதும் சேஃப் இல்ல. பேருந்து மெதுவாக நகர்ந்தது. இரவு முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. மும்பை லைட்ஸ் தூரத்தில் தெரிய ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் என் மனசு ஒரு பெரிய போராட்டத்தில் இருந்தது. என் கணவர், என் உண்மை, இந்த அந்நியன் மூன்றும் என் வாழ்க்கையை இழுத்துக் கொண்டிருந்தது. கௌதம் மெதுவாக சொன்னான், நீங்க இறங்கினதும் நான் உங்களை டிராப் பண்ணலாமா? நான் அவனை பார்த்தேன். சிறிது தயக்கம் இருந்தது. ஆனால் நான் சொன்னேன், சரி. மும்பை வந்தது. பேருந்து நின்றது. மக்கள் இறங்கினர். நாங்கள் இருவரும் இறங்கினோம். வெளியில் காற்று குளிராக இருந்தது. ஆட்டோ தேடிக் கொண்டிருந்தோம். அவன் சொன்னான், நீங்க அலோன் போக வேண்டாம், நான் வர்றேன். நான் அவனை பார்த்தேன். எதுக்கு என்று கேட்டேன். அவன் சிரித்தான். அதுக்கெல்லாம் காரணம் தேவையில்ல என்றான். நாங்கள் மெதுவாக நடந்து சென்றோம். நகரம் விழித்துக் கொண்டிருந்தது. ஆனால் என் வாழ்க்கை இன்னும் தூங்கல. ஒரு இடத்துல நின்றோம். அவன் மெதுவா சொன்னான், இது என் ஸ்டாப். நான் அவனை பார்த்தேன். இப்ப நீங்க போறீங்களா என்று கேட்டேன். அவன் தலையாட்டினான். ஒரு நொடிக்கு அமைதி, மிகவும் கனமான அமைதி. பிறகு அவன் சொன்னான், ஆர்த்தி சில சண்டிஸ்கில்ஸில் முடிவுக்கு வராது. நான் அவனை பார்த்தேன். அப்போ என்று கேட்டேன். அவன் சிரித்தான். அவை நம்மோட வாழ ஆரம்பிக்கும். அவன் மெதுவாக திரும்பினான். நடக்க ஆரம்பித்தான். நான் அங்கேயே நின்றிருந்தேன். என் மனசு கத்திக் கொண்டிருந்தது. இவனை விட வேண்டுமா? இது என்ன உணர்வு? அவன் சில அடிகள் சென்றான். பிறகு நின்றான். திரும்பி பார்த்தான். ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்க என்றான். நான் கேட்டேன், என்ன? அவன் சொன்னான், உங்க வாழ்க்கை முடிஞ்சதில்ல. அவன் போய்விட்டான். நான் அங்கே நின்றிருந்தேன். மழை மெதுவாக தொடங்கியது. என் கண்களில் நீர் இருந்தது. மழையா, டியர்ஸா தெரியல. அந்த நொடியில் எனக்கு புரிந்தது. நான் என் கணவரை தேடி வந்தேன். ஆனால் என்னை நான் மீண்டும் கண்டுபிடித்தேன். சில நாட்களுக்குப் பிறகு நான் கௌதமுக்கு கால் பண்ணேன். நீங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன்.
அவன் சொன்னான், "அதே இடத்துல தான். ஆனா வாழ்க்கை மாறிடுச்சு." நான் சிரித்தேன். எனக்கும் அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதும், நான் ஒரு முடிவு எடுத்தேன். கடந்ததை முடிக்க, உண்மையை எதிர்கொள்ள என் வாழ்க்கையை நான் வாழ கௌதம், ஒரு காதல் கதையா? அல்லது ஒரு வாழ்க்கை பாடமா? எனக்கு இன்னும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். அந்த இரவு பேருந்து என் வாழ்க்கையை மாற்றியது.